ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்குமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக விடாப்படியாக பிடிச்சிட்ருக்க கரையெல்லாம் எப்படி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக க்ளீன் ஆக்குறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிச்சனில் இருக்கிற ஸ்விட்ச் போர்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும். ரொம்ப எண்ணெய் கரை மாதிரி ரொம்ப பிசுக்கு அதிகமாக பிடிச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிட முடியாது. இப்போ அதை எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதை ஒரு சின்னதாக ஒரு பஞ்சில் தொட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு பவுலில் கூட ஊற்றிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்டெலாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒன்று மெயின் ஆஃப் பண்ணிவிடுங்க சுவிட்சு. அதுக்கு கரண்ட்டு கனெக்ஷன் வராத மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுதான் எப்போவுமே நமக்கு சேஃப்டி. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் நம்ம தேங்காய் எண்ணெய் தொட்டோம் இல்லையா, அதை இந்த மாதிரி வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பிடிச்சிட்ருக்க கரை அழுக்கு எல்லாமே நல்லா விட்டு வரும். அந்த இன்னொரு சுவிட்சில் பிடிச்சிட்ருக்க கரை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நான் தேய்ச்சதுக்கப்புறம் தான் எனக்கு போச்சு. இது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் க்ளீன் பண்ணவே இல்லை. நான் வரும்போதே அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ பாருங்கள், நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். வேறு பஞ்சு எதுவுமே நான் எடுத்துக்கவே இல்லை. அந்த ஒரே ஒரு பஞ்சிலே ஃபுல்லாக தொட்டு தேய்ச்சிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல பளபளன்னு க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு விஷயம் மறக்காதீங்க, எப்போவுமே மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணதுனால அங்கங்கே எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அதை இந்த மாதிரி ஒரு கிளாத்து வச்சு நீங்கள் அப்போவே கையோட தொடச்சி எடுத்துருங்க. இன்னுமே பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி எப்போவுமே க்ளீன் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோல மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கோல மாவுலேருந்து தேவையான அளவுக்கு இன்னொரு பவுலில் நான் மாற்றிக்க போகிறேன். இந்த கோல மாவு யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் நிறைய க்ளீனிங் ஐடியாஸ் பண்ணலாம். ஸோ ஒரு வீடியோவில் நான் உங்களுக்காக ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்குமே நான் கோல மாவு எடுத்துட்டேன். இது 2-3 ஐட்டம் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம கோல மாவு யூஸ் பண்ணி நம்ம டைல்ஸும் க்ளீன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இது கூட நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்க வினிகர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா தாராளமாக எலுமிச்சம்பழம் சாறு இருந்ததுன்னா நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வினிகரும் கோலமாவும் சேர்ந்ததுக்கப்புறமா லைட்டாக பொங்கி உங்களுக்கு நுர மாதிரி வரும். இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னும் ஒரு சில பொருட்களை க்ளீன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்டுமே நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். இந்த கோலமாவு தான் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். கோலமாவு யூஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல கடாய், அந்த கடாயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விதமான ப்ரௌன் கலரில் ஒரு கரை பிடிச்சிட்ருக்கும். அது நம்ம அதிகமாக சமைக்கும் போது அந்த தாளிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு மாதிரி அது படிஞ்சிருக்கும். ஸோ அது எவ்வளோ தான் நம்ம தேய்ச்சாலும் போகவே போகாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதை ஈஸியாக இப்போ நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டு வச்சுட்டே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரே ஒரு பகுதி மட்டும் உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ லைட்டாக ஒரே ஒரு விரல் வச்சு நான் இந்த இடத்துல உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், நம்ம கையில் தேய்க்கும் போதே நமக்கு இந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இதுவே நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நல்ல புதுசு போல் நல்ல பளபளன்னு ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த பக்கம் வரைக்குமே உங்களுக்கு நல்ல கைகளில் தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த கடாயில் பிடிச்சிட்டு இருந்த கரை எல்லாமே ஒரு விதமான கருப்பு கலர் மாதிரி மாறி இந்த கோலமாவில் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஆனால் நல்ல நறுன்னு இருக்குது அந்த கோலமாவு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகிடுச்சு இந்த பக்கம். இதை நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பக்கம்லாம் எப்படி இருக்குது, மற்ற பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பார்ப்பீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக அதில் பிடிச்சிருந்த கரை எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகி போயிடுச்சு பாருங்கள். அந்த கறி இருக்கிற பக்கம்லாம் நான் தேய்க்கலை. பாருங்கள் இந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அந்த இடுக்குகள்லாம் இருக்கிற கரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி பாத்ரூமில் நம்ம யூஸ் பண்ணுற மக்கு பக்கெட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை நேரங்களில் ஒரு நாள் இல்லை 2 நாள்லேயே உங்களுக்கு வந்து தண்ணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான பாசி பிடிச்ச மாதிரி வழுவழுப்பு தன்மையோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை வந்து ஈஸியாக நம்ம இந்த பேஸ்ட்டு வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு குழம்பாவும் வினிகரும் நான் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துடலாம். ரொம்ப நேரம்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இந்த பேஸ்ட்டை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கு உப்பு தண்ணி கரை எல்லாமே வந்து நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இதே பேஸ்ட்டு வந்து நீங்கள் பாத்ரூமில் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எல்லா கரையுமே வந்து போயிடும். இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி விட்டாச்சு. நான் இப்போ உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். முன்னாடி பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இதை விட இன்னொரு மக்கு வந்து எங்கிட்ட ரொம்ப அழுக்காக இருந்தது. ஸோ அது வீடியோக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உப்பு தண்ணி கரை பிடிச்சி அழுக்கு பிடிச்ச மக்கு தான். பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப மோசமான நிலமையில இருக்குது. இதை வந்து அதே பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கரை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் இதில் பேஸ்ட்டு. இப்போ இதை வச்சே நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா நான் எதுவும் ஆட் பண்ணலை. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டெல்லாம் ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் தேய்க்கவே வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாலே எத்தனை மாதம் இல்லை எத்தனை வருஷம் பிடிச்சிட்ருக்க அழுக்கு கரை கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து விட்டு போயிடும். அதனால தான் நான் வந்து கோலமாவு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். கோலமாவு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து கடைகளில் வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வந்து பளிச்சுன்னு ஆகிடுச்சு. முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பளபளன்னு ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிமிஷத்தில் நம்ம பளிச்சுன்னு ஆக்கிடலாம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். கிச்சனில் வந்து நமக்கு கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குதுன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்க் வழியாக அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வழியாக தான் வந்து நிறைய கரப்பாம்பூச்சி வந்து நமக்கு கிச்சனுக்குள்ளே வரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்டில் வந்து கிச்சனில் நீங்கள் அந்த சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்துருண்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உருண்டை வந்து நீங்கள் எப்படி போட்டு வைக்கலாம். இப்படி வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி வராது. இதை விட சேஃப்டியாக இன்னொரு மெத்தடு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நம்ம வீட்டில் டீ எல்லாம் வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபில்டர் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம்ல, அதை வந்து நம்ம அந்த கைப்பிடி மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அந்த சிங்க்குக்கு மேலே வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்காது. அப்படி இல்லை இந்த ரெண்டுமே என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். சின்னதாக வந்து பாஸ்கெட் மூடி நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி மூடிகள் வந்து நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். நைட் நேரங்களில் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.